இல்லையா? மிருதங்கத்து மேல நீங்க வாசிச்சது 3 பேர் சேர்ந்து மிருதங்கத்துல இருந்து வாசிங்க. 1 2 3 4. உனக்கு புரியலையா? உனக்கு புரியலையா நான் சொல்றது? காது கேட்டுதா? ஸ்பீக்கர்ல அவ்வளவு பேர் இருக்குது. மிருதகத்துல இருந்து வாசிக்க சொன்னா நீ முதல்ல இருந்து வாசிக்கிற. நீ மிருதகத்துல இருந்து வாசி. 1 2 3 4. இந்த லெவல் வாழ்ச்சிருக்கணும். பொதுவா ஒரு கூட்டத்தில் 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளு வித்தியாசமா இந்த கூட்டத்தில் இல்லாத மாதிரி ஒருத்தர் வந்தானா எல்லாருடைய கண்ணு அங்க போகும் இல்லையா? அதே தான் வாத்திய கருவிகளை கையாளுவதிலும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருதுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இடம் கொடுத்து நீங்க திரும்பி பார்க்கணும். என்ன வாசிக்கிறான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு டொட்டும் நினைச்சுன்னா அவன் வாசிக்கிறதே கேட்காது. அவன் யாருன்னே தெரியாம போயிருக்கோம். அவன் யார் இருக்கிறான்னு